இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். நம்ம எல்லாரும் விரும்புகிறோம், ஆண்டவரே சுயம் என்னில் சாக வேண்டும், அதற்கு என்னை முற்றிலும் பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறேன். பாடலெல்லாம் பாடி நம்ம ஆராதிக்கிறோம். உண்மையிலேயே நாம் சுயத்திற்கு மரித்திருக்கிறோமா? சுயநலம் உள்ளவர்களாகவே இருக்கிறோமா? சுய நீதியை நாம் பின்பற்றுகிறோமா? சுய வாழ்வை நாம் தெரிந்தெடுத்திருக்கிறோமா? இதெல்லாம் நம்ம இன்னைக்கு யோசித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா சுயம் அப்படிங்கிற ஒன்றை தொட்டுட்டாங்க அப்படின்னா தான் உண்மையிலே நாம யாரு அப்படிங்கிறது வெளிப்படும். குரோம்வெல் என்கிற ஒரு நல்ல தேவ மனிதர், அவர் ஒரு ஓவியர் பரிகாசம் செய்யும் வண்ணமாக ஒரு பிச்சைக்காரனுடைய தோற்றத்துல அவரை வரைஞ்சி அவர்கிட்டே கொண்டு போய் காட்டி இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. இதே போல நம்மளை யாராவது ஒரு பிச்சைக்காரனை போல வரைஞ்சி நம்மள்டே வந்து இது எப்படி இருக்கு சொல்லுங்கன்னு கேட்டா நம்ம என்ன செய்வோம்? முதல்ல வேக வேகமாக அந்த பேப்பரை வாங்கி கிழிச்சு போடுவோம். முடிஞ்சா கன்னத்தில் ஒரு அறை அவருக்கு வாங்கி கொடுப்போம். அல்லது சட்டையை பிடிச்சி குலுக்கி, உனக்கு என்ன தைரியம், நீ எப்படி என்ன இப்படி வரைய போச்சு, ஏதாவது 4 வார்த்தை நறுக்குன்னு அவருக்கு இனிமேல் ஓவியமே வரையக்கூடாத அளவுக்கு கடினமாக ஏதாவது செஞ்சு விட்டுரும். ஆனால் இந்த குரோம்வெல் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் சொன்னாராம், எப்பா என் முகத்தில் கருப்பு கலரில் ஒரு கட்டி இருக்குப்பா, இந்த படத்தில் அந்த கருப்பு கலர் கட்டி இல்லை, அதனால் அதையும் சேர்த்து வர அப்படின்னு சொன்னார். இதுதான் சுயத்திற்கு முற்றிலும் மரித்திருப்பது. தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்த்து பார்த்து அதற்கெல்லாம் அப்படியே ஒப்பு கொடுத்திருந்தா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நம்மளால என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பிரதிபலிக்கணும், அவ்வளவுதான். சுயத்திற்கு நம்ம முற்றிலும் மரித்திருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் நமக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டும், அவருடைய சாயல் வெளிப்பட வேண்டும், அவருடைய அன்பு வெளிப்பட வேண்டும், அவருடைய தயவு வெளிப்பட வேண்டும். அவர் மன்னிப்பது போல நாம மற்றவர்களை மன்னிக்கணும், அவர் ஏற்றுக்கொள்வது போல மற்றவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளணும். இப்படி நம்மில் காணப்படும் சுய கிரியைகளை நாம் சோதித்தறிந்து அதுல தேவையில்லாததெல்லாம் அகற்றி போட்டு சரி செய்ய வேண்டியதெல்லாம் சரி செஞ்சு நம்மிலிருந்து கிறிஸ்துவை பிரதிபலிப்பது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே இன்னைக்கு நாம் எத்தனை ஆண்டுகளாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்? எத்தனை வருஷம் இந்த வேதத்தை வாசித்து தியானம் பண்ணிட்டு இருக்கோம்? எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போய் பிரசங்கம் கேட்டு இருக்கோம்னா நம்ம பெருமையா சொல்ல, நான் இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போயிருக்கேன் தெரியுமா, இத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா, இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கேன் தெரியுமா, அப்படிலாம் நம்ம சொல்றது நல்லதுதான். ஆனால் உண்மையிலேயே நாம் நம்முடைய சுய கிரியைகளை சோதித்து அதையெல்லாம் அகன்று போக அர்ப்பணித்திருக்கிறோமா? கிறிஸ்துவை பிரதிபலிக்க ஆயத்தமாயிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நம்மை காணும் ஜனங்கள் நம்மில் இருக்கிற நம்மை அல்ல, நம்மில் இருக்கிற கிறிஸ்துவை காண்பார்களாக. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள் இருந்து நீங்க பிரதிபலிக்கும் ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.